ஒரு மனிதன் இந்த நியத்தோட கடன் எடுக்கிறான். எந்த நியத்தோட? நான் கொடுக்கணும், கொடுத்தே ஆக வேண்டும், அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் என்று அல்லாஹ்கிட்ட தவக்குல் வச்சு கொண்டு கடன் எடுக்கிறார். இப்படி கடன் எடுக்கிற ஒருவர் மரணித்து விடுகிறார். அவர் கொடுக்கல, மௌத்தாகி விடுகிறார். அப்படி அவர் மரணித்து விட்டால் அந்த நல்ல நியத்தோட அத்தியாவசியமான ஒரு தேவைக்காக கடன் எடுத்து கொடுக்க வேண்டும் என்று போராடுகிறார். ஆனால் அவர் முடியல, அவர் மரணித்து விடுகிறார். அப்படி மரணித்து விட்டால் நாளை மறுமையில் அவரை கடனாளி வருவான், அப்படித்தானே? அப்படி வார நேரம் அந்த கடனாளிக்கு அல்லாஹ் ஏதாவது உபகாரம் செய்து அந்த கடனை நிறைவேற்றுவான் என்று இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கிற உலமாக்கள் சொல்கிறார்கள். அப்ப எங்களுக்கு நியத்து ஸ்ட்ராங் இருக்க வேண்டும். கடன் எடுக்கிற நேரம் நான் கொடுத்தே ஆக வேண்டும், அல்லாஹ் இந்த கடனை நிறைவேற்றுவதற்கு எனக்கு உதவி செய்வான். அடிக்கடி துவா செய்கிறார், யா அல்லாஹ் எனக்கு கடனாளியா மட்டும் மௌத்தாக்கிறார். யா அல்லாஹ் இன்னாருக்கு நான் இத்தனாம் திகதி இவ்வளவு ரூபாய், இவ்வளவு தொகை நான் கடனாக கொடுக்க வேண்டும். இதை கொடுக்கிறதுக்கு உன்னை தவிர எனக்கு வேற உதவியாளன் கிடையாது. இப்படி அடிக்கடி என்ன செய்யறார்? துவா செய்கிறார். அல்லாஹ் என்ன செய்யறான்? அவருக்கு உதவி செய்வான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற ஹதீஸை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்னொரு பிரச்சனை இருக்கிறது. நாங்க ஒரு திகதியை சொல்லி கடன் எடுக்கிறோம். அந்த திகதியில் கொடுக்கிற வசதி வாய்ப்புகள் எங்களுக்கு வருகிறது. 10ஆம் திகதி உங்களோட கடனை தாரன் என்று சொல்றோம். 10ஆம் தேதி வார நேரம் எங்களுக்கு வசதியும் இருக்கிறது. நாங்க என்ன செய்யறோம்? அதை பிற்படுத்துறோம், கொடுக்காம தாஹீர் பண்றோம். அப்படி பிற்படுத்துவது கூடாது, அது அநியாயம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். மத்தலுல் கனி லுல்முன் என்று சொன்னார்கள். ஒருத்தர் கடன் எடுத்துட்டு அதை கொடுக்கிற நேரம் அவருக்கு வசதி வாய்ப்பு இருந்தும் அவர் கொடுக்கவில்லை என்றால் அவர் அநியாயக்காரன், அவர் அநியாயம் செய்கிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, அப்ப கடன் எடுத்துட்டு அந்த திகதி வார நேரம் கட்டாயம் என்ன செய்யணும்? எங்களுக்கு வசதி இருந்தால் கொடுத்து விட வேண்டும்.